வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவகேடோ பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அவகேடோ பழம் அல்லது வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. ஆணை கொய்யா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இந்த பழம் உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை உணவாகுங்க. நீங்கள் இந்த அவகேடோ பழங்களை எடுத்துக்கொள்ளும்போது ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும். எப்போதுமே நீங்கள் அவகேடோ பழம் நன்றாக பழுத்து இருக்கும்போது தான் எடுத்துக்கணும். அதாவது அதோடைய வெளிப்புற தோல் லேசான கருப்பு இல்லைனா பழுப்பு நிறமாக மாறும்போது நீங்கள் சாப்பிட்றது நல்லது. காய் வெட்டாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கசப்பு தன்மை இருக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அவகேடோ பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அவகேடோ பழத்தை எப்படி எடுத்துக்கொள்ளணுன்ற முறையையும் கடைசியாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க அவகேடோ பழம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவகேடோ பழங்களில் ஒமேகா 9 மற்றும் ஓலிவிக் அமிலம், ஓலிவிக் ஆசிட்ஸ் எல்லாமே ஆரோக்கியமான ஒற்றை நிறைவுறாத கொழுப்புகள், மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாமே அதிக அளவில் இருக்குங்க. இது எல்லாமே நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ இதனால் நமக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்படும் பொழுது ரத்த நாளங்களில் இயற்கையாகவே இதயத்திற்கு ஆரோக்கியமான கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கும். இதனால இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரானவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இதனால ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அவகேடோ பழத்தை எடுத்துக்கொள்ளணும். செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அவகேடோ பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவகேடோ பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மிக அதிகமாக இருக்கு. அதாவது ஒரு நடுத்தர அளவிலான பழத்துல கூட பார்த்தீங்கன்னா சுமார் 10 to 12 கிராம் அளவுக்கு நார் சத்து அவகேடோ பழங்கள்ல இருக்கு. ஸோ இது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து செரிமான மண்டலத்தை நமக்கு சீராக வைக்கும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் கடினமான உணவு மூலக்கூறுகளாக இருந்தாலும் எளிமையாக உடைத்து செரிமான நொதிகளின் மூலமாக எளிமையாகவே செரிமானம் நடக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அவகேடோ பழம் உங்களுக்கு துணை புரியும். உங்களுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க அவகேடோ பழம். பொதுவாக வாழைப்பழங்கள்ல பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவகேடோ பழங்கள்ல வாழைப்பழங்களை விட அதிக அளவில் பொட்டாசியம் சத்து இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை சமன்படுத்தி உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷரை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஹை பிபினா என்னன்னா, நம்மளுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்கள்ல இறுக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டு அந்த இறுக்கங்கள் ஏற்பட்டதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலுக்கும் இதயத்துக்கும் கிடைக்காம போகக்கூடியது தான் நம்ம ஹை பிபி, அதாவது ஹை பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம், உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ அந்த உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் கொண்டு போறதுக்கு தான் பொட்டாசியம் சத்து நமக்கு வேணும். ஸோ பொட்டாசியம் சத்து இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தளர்வாக பண்ணி அதில் ரத்த ஓட்டத்தை போக வைக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம அவகேடோ பழங்களை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அவ பிபி ப்ராப்ளத்தில் விடுபட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கலாம். இதயமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு அவகேடோ பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவகேடோ பழங்களில் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல், அதாவது மாகுலர் டீஜெனரேஷன் மற்றும் கண்புரை, கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள் கண்களை பாதுகாக்குது. இப்போ நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் முதல் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது கூட கிடையாதுங்க. நீங்கள் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது தான் முதல் காரணமே. அப்போ கண் பார்வைக்கு வேண்டிய இந்த மாதிரி லூடின், ஜியாக்சாந்தின், விட்டமின் ஏ, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கும் பொழுது தான் கண் பார்வை எப்போதுமே நமக்கு கூர்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் அவகேடோ பழங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். எப்போதுமே உங்களுடைய பார்வை திறன் கூர்மையாகவே இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த அவகேடோ பழம். அதாவது நீரிழிவு நோயிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம் அவகேடோ பழத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவகேடோ பழங்களில் கார்போஹைட்ரேட்டினுடைய அளவு மிகவும் குறைவு மற்றும் நார் சத்து தான் பார்த்தீங்கன்னா அதிகம். இதனால நம்ம இந்த அவகேடோ பழங்களை சாப்பிடும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயராது. இன்சுலினுடைய உணர்திறனை இதை மேம்படுத்திக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு இந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நார் சத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய உயரமே தவிர ஒரேடியாக உங்களுக்கு ஹை பிளட் சுகர் லெவல்லாம் இருக்காது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாளடைவில் அந்த பிளட் சுகர் லெவல் நீங்கள்
விடுபடுவதற்கு எல்லாமே அவகேடோ பழத்தை எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் ஒருவேளை நீங்கள் நீரிழிவு பிரச்சனை இல்லாமல் இப்போ இருந்தே நலமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும், ஃபியூச்சரில் நலமாக இருக்க வேண்டும் நினச்சிங்கனாலும் அவகேடோ பழத்தை நீங்கள் இப்போ இருந்தே எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ உங்களுக்கு அந்த நீரிழிவு அப்படின்ற ப்ராப்ளமே இருக்காது. எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடியதுங்க அவகேடோ பழம். அவகேடோ பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் கே வந்து உடலானது கேல்சியத்தை எளிதாக உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் எலும்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு எலும்புகளுடைய அடர்த்தி வந்து அதிகரிக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஆகிறதாலுமே அதை வந்து நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உடல் எலும்புகள் பன்மடங்கு பலமாக இருக்கும். எந்த விதமான எலும்பு தொடர்பான நோயுமே உங்களுக்கு இல்லாமல் 50-60 வயதுகளில் கூட உங்களுடைய எலும்பு அமைப்பை நீங்கள் பலமாக வைத்துக் கொள்ளலாம். பேலன்ஸ் தடுமாறுறது, முதுகு வலி, கை கால்களில் வலி ஏற்பட்டது, இது மாதிரி கூட எதுவுமே உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக இடுப்பு வலி அது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. தோள்பட்டை வலி கூட உங்களுக்கு இருக்காது. ஸோ எலும்புகளுக்கு வலிமை கொடுத்து தசைகள், நரம்புகளை கூட வலுப்படுத்தக்கூடியதாக தான் உங்களுக்கு இந்த அவகேடோ பழம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சர்மம் மற்றும் கூந்தல் பளபளப்பாக உங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் அவகேடோ பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி வந்து அவகேடோ பழங்கள்ல அதிகம் இருக்கிறதால இது சருமத்திற்கு இயற்கையான ஈரப்பதத்தை கொடுத்து சுருக்கங்கள் வராமல் தடுக்குது. கூந்தல் வறட்சி உங்களுக்கு இருந்தாலும் அதை நீக்கி ஆரோக்கியமான கூந்தல் வளர்ச்சிக்கு உதவிகரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவகேடோ பழம் இருக்கும். ஸோ அவகேடோ பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது ஊட்டச்சத்து உள்ளிருந்து உங்களுக்கு சருமத்திற்கும் தலைமுடிக்கும் கிடைக்கும். இப்போ சருமத்திற்கு கிடைக்கும் போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். அதே போல தான் தலைமுடி வந்து அந்த உங்களுக்கு முடி கொட்டுறதெல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு இருக்கும். இளநரை, பித்தநரை, பேன், பொடுகு தொல்லை இது மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நீங்கள் அவகேடோ பழங்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக அந்த அவகேடோ பழம் அப்படியே சாப்பிடலாம். நன்றாக பழுத்த பழத்தை பாதியாக வெட்டி உள்ளே இருக்கக்கூடிய பெரிய கொட்டையை நீக்கி விட வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மூலமாக அதில் வந்து சதைப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து தேவைப்பட்டீங்கன்னா லேசான நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து கூட நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அவகேடோ மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அவகேடோவினுடைய சதைப்பகுதியுடன் காய்ச்சிய குளிர்ந்த பால், சிறிது தேன் அல்லது நாட்டு சர்க்கரை மற்றும் 3-4 ஊற வைத்து பாதாம் சேர்த்து மிக்சியில் அடித்து சுவையான மில்க் ஷேக்காக கூட குடிக்கலாம். ஸோ இது வந்து காலை உணவுக்கு மிகச்சிறந்த மாற்று உணவாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து பிரெட் டோஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நன்கு பழுத்த அவகேடோ சதைப்பகுதியை ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு ஃபோர்க்ஸ் மூலமாக நன்றாக மசித்து வச்சுக்கணும். அது கூட லேசாக மிளகுத்தூள், பெப்பரு மற்றும் உப்பு கலந்து டோஸ்ட் செஞ்சதுக்கப்புறம் பிரெட்டின் மேலே தடவி அவகேடோ டோஸ்ட்டாக காலை உணவாக நீங்கள் சாப்பிடலாம். சேலட்டுகள்லையுமே நீங்கள் சேர்க்கலாம். இப்போ நீங்கள் வழக்கமாக சாப்பிடக்கூடிய காய்கறி அல்லது பல சேலட்டுகளுடன் அவகேடோவை வந்து துண்டுகளாக பீஸ் மாதிரி வெட்டி சேர்த்துக்கொள்ளலாம். இது சேலட்டினுடைய ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறத விட மற்ற காய்கறிகளில் இருக்கக்கூடிய விட்டமின்களை உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. அவகேடோ வந்து சட்னி துவையலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மசித்த அவகேடோவுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு மற்றும் மிளகுத்தூள் கலந்து குவாக்கம்போல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி டிப்ஸாக சப்பாத்தி அல்லது தோசைக்கு தொட்டுக்கொள்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பயன்படுத்தலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவகேடோ பழம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது, எப்படியெல்லாம் எடுத்துக்கணுன்ற முறையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவகேடோ பழத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.